போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே.
இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் வரலாற்றிலே 7 கடற்துறையின் 2வது கடற்துறையான கீழவைப்பாறு வரலாறு கண்டது. கிபி 1536ஆம் ஆண்டு வைப்பாற்று மக்கள் கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள். 1543ஆவது ஆண்டு புனித சவேரியார் வைப்பாற்றுக்கு வருகை புரிந்து ஊரை பற்றி எழுதியுள்ளார்கள். 1547ஆம் ஆண்டு முதல் குடிசை ஆலயம் புனித சவேரியாரால் இவ்வூரில் கட்டப்பட்டது. பிறகு 1552ஆம் ஆண்டு சுவாமி ஹென்ரிகஸ் அவர்களால் 2ஆம் ஆலயம் எழுப்பப்பட்டது. 1557ஆவது ஆண்டு புனித மோட்ச அலங்கார அன்னையின் அழகிய புதுமை சுரூபம் இத்தாலியின் லொரேத்தா நகரிலிருந்து இங்கு வந்தது. அன்று முதல் இன்று வரை இத்தாய் எல்லோருக்கும் அருள் பாவிக்கின்றார். வண்டி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசி தன் மகனிடம் எல்லா வரங்களையும் நலன்களையும் பெற்றுத் தருகின்றார். 1599ஆம் ஆண்டு பெரிய போர்ச்சுகீசிய ஆலயம் கட்டப்பட்டது. 1600ஆம் ஆண்டு இவ்வாலயம் பரலோக அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதன் பிறகு 1603ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர் வடுகர் படையினரால் ஆலயம் எரிக்கப்பட்டது. 1604 வைப்பாறு பங்கு உருவானது. பங்காக உருவாகி 423 ஆண்டுகள் ஆகின்றன. 1700ஆம் ஆண்டு முதல் அன்னையின் முதல் தேர்ப்பவனியானது தொடங்கப்பட்டது. இவ்வாறு கீழவைப்பாறு வரலாறு கண்ட ஊர். இவ்வூரானது தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. தற்பொழுது இவ்வாலயம் சீரமைக்கப்பட்டு புதிய பீடப்பணியும் நடைபெற்று கொண்டிருப்பதால் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இவ்வாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எம் தாய் புனித மோட்சராக்கினி அன்னைக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருவிழா கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளில் எம் மக்களோடு சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் ஆலய பணிக்காகவும் ஜெபிக்க கேட்டு இத்திருப்பலியை துவங்குகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையுறவில் இணைந்து வாழும் அன்பின் உறவுகளே, மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றோம். இன்று நாம் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகிறோம். இறைவன் திருமுன் அள்ளும் பகலும் இறைப்பணியாற்றிய செக்கரியா எலிசபெத்தின் பெரும் புதல்வனாய் அன்னை மரியின் வாழ்த்துரையை கருவிலே கேட்டு மகிழ்ந்தவராய் இயேசுவின் முன்னோடியாய் அவர் பாதைகளை ஆயத்தமாக்கும் பணியின் தலைவனாய் அநீதியை சாடும் புயலாய் திகழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். இறை மகனுக்கே திருமுழுக்கு வழங்கி தூய ஆவியின் குரலொளியை கேட்டவராய் நற்செய்தியை எடுத்துரைத்து வாழ்வாலும் வார்த்தையாலும் சான்று பகர்ந்து செம்மறியின் சீடர்களுக்கு இயேசுவை சுட்டிக்காட்டி அவர் வளர தான் குறையை அறைகூவல் விடுத்தவர். உள்ளத்தில் உண்மை உடையவராய் வழி அறிந்து பாயும் நீரோடை போல மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்னும் குரலுக்கு வீச்சொலியாய் மக்களை இறைவனில் சேர்க்கும் வரவாய் திகழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். அவரின் பாடுகளை நினைத்து பலி செலுத்தும் நாம் நீதியும் நேர்மையும் நிறைந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம். இத்தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்துடன் கொண்டாட நம்முடைய குற்றங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவானும் திருமகனின் பிறப்பையும் இறப்பவையும் முன் அறிவிப்பவராக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு துயாவியாருடைய பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உன் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிப்பதாக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு துணியாவியாரும் பெரியவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்துமை மன்றாடுகின்றோம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ, இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுறு விடாதேயும். உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பீர். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 வரை. இறை வார்த்தைகள் 17 முதல் 29 வரை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். அதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவனுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகின்றது. இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடியாக வந்து அவருடைய வழிகளை ஆயத்தமாக்கியவர் என்பது நமக்கு விவிலியத்திலே தரப்பட்டு நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். இவர் ஒரு இறைவாக்கினராகவே கருதப்படுகின்றார். இவருடைய முக்கியமான ஒரு பண்பு, எங்கு தவறு இருக்கின்றதோ அந்த தவறை அவர் சுட்டி காண்பித்தார். அந்த தவறின் சுட்டி காண்பித்ததனால் அவருக்கு வந்த விளைவுதான் இந்த பாடுகள். அவர் அந்த தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றார் என்றால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தை கடவுளுடைய ஒட்டுமொத்த இறைவார்த்தையும் அவருடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடித்தவர். ஒரு நீதியை, நேர்மையை, உண்மையை அவர் கடைபிடித்து அவர் ஒரு இறைவாக்கினராகவே வாழ்ந்தார். அதைத்தான் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அது யார் தவறு செய்தாலும் சரி, மக்களாக இருக்கட்டும் அல்லது அரசராக இருக்கட்டும், அவளுடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பித்தார். மக்களிடம் சொல்கின்ற பொழுது, உங்களுடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் என்ற ஒரு அழைப்பை திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு கொடுக்கின்றார். அதே வேளையிலே இந்த அரசர் தவறு செய்கின்ற பொழுது அவர் சகோதரரான பிலிப்பினுடைய மனைவியை அவர் தவறாக வைத்திருந்ததினால் அந்த தவறை அவர் முழுமையாக சுட்டி காண்பிப்பதற்கு தயங்கவில்லை. அவர் சுட்டி காண்பிக்கின்றார். ஆனாலும் அந்த அரசர் தன்னுடைய வாழ்வினுடைய தவறை அவர் உணர்ந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார் என்பதையும் நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இங்கே காழ்ப்புணர்வு கொண்டவர் யார்? அந்த ஏரோதியாள் என்பவர் காழ்ப்புணர்வு கொள்கின்றார். அந்த காழ்ப்புணர்வின் வழியாக ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த வாய்ப்பை அவர் தவறாக பயன்படுத்தி கொண்டு புனித திருமுழுக்கு யோவானுடைய உயிரை அவர் பறிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அவர் இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சற்று நாம் எண்ணி பார்ப்போம். பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை பிறர் நம்மிடம் சொல்கின்ற பொழுது நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு, அந்த குற்றங்களை நாம் திருத்திக் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளிலே நடப்பதற்கு இறைவன் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். இது வெறுமனே ஒரு நினைவு கொண்டாட்டமாக அல்ல, மாறாக இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நமக்கு எடுத்து காட்டுவதோடு, அங்கு யாரெல்லாம் அவருடைய உயிர் இழப்புக்கு காரணமாக இருந்தாரோ அவருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வைத்து இவர்களை போன்று நாம் இருந்து விடக்கூடாது என்பதையும் இந்த வேளைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே அந்த பெண்ணானவர், அந்த ஏரோதியாள் பிலிப்பினுடைய மனைவி, அவருடைய தவறை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாததினால் வந்த விளைவுதான் இது. காழ்ப்புணர்வு, ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம், இவைகளெல்லாம் வருகின்ற பொழுதுதான் அங்கே உயிர் இழப்பானது ஏற்படுகின்றது. ஒரு இறைவாக்கினரை நாம் இழந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவருமே இந்த நபரோடு நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய தவறுகள் இருந்தது என்றால் பிறர் அந்த தவறுகளை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அந்த தவறுகளை நாம் மாற்றுவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கின்றதா? இடம் கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். அந்த வாய்ப்புக்காக நாம் பல வேளைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது பிறருடைய உயிரையும் சரி அவருடைய வாழ்வையும் கெடுக்கக்கூடிய வழியிலே நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம். இது கிறிஸ்தவ வாழ்வுக்கு வந்ததொரு வாழ்வு அல்ல என்பதனை இந்த நாளிலே இறைவன் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வுக்கு எது உகந்ததோ அதை வாழ்வதற்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். அந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு உகந்த நல்ல காரியங்களையும் திருமுழுக்கு யோவான் விவிலியத்திலே நமக்கு பல வகைகளிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நோன்பிருந்து மன்றாடுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அவர் பாலும் காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வந்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இந்த வேளையிலே திருமுழுக்கு யோவான் ஒரு நோன்போடுதான் ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்தினார் என்பதனை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்ப நாம் நோன்போ இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த இறைவார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த இறைவார்த்தையை சிந்தித்து கடவுளுடைய வழி எதுவோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே திருமுழுக்கு யோவான் ஒரு புது வாழ்வை வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். புது வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது பாவத்திற்காக மனவருந்தி திருமுழுக்கு பெறுங்கள் என்ற ஒரு அழைப்பை அந்த மக்களுக்காக கொடுக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ அறிக்கை என்பது நமக்காக இருக்கின்றது. ஒவ்வொரு அருளடையாளம் இருக்கின்றது. நம்முடைய திருச்சபை நமக்கு அதை மிகப்பெரிய ஒரு சொத்தாக ஒரு வரமாக தந்திருக்கின்றது என்றால் அந்த பாவ அறிக்கையின் வழியாக நாம் அனைவருமே நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி அதற்காக மன்னிப்பு பெற்று இறையாசிரை பெற்று ஒரு புது வாழ்வு பெற்ற ஒரு மனிதர்களாக வாழ்வதற்கும் நாம் வாழ இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே புனித திருமுழுக்கு யோவான் எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவ வழிகளை நாம் பின்பற்றுவோம். அப்படி அந்த வழிகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நீதியை ஒரு உண்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ முடியும். பிறர் நம்மை பார்க்கின்ற பொழுது இவன் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவள் என்று ஒரு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வத்தான் இறைவன் நம்மை விரும்புகின்றார். ஆகவே காழ்ப்புணர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால், பழி வாங்கக்கூடிய எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் அதை நாம் நீக்கிடுவோம். ஒருவேளை பிறர் நம்முடைய குற்றங்களை கண்டுபிடித்து திருத்துகின்ற பொழுது அதற்கு நம்முடைய மனத்தை நாம் இடம் கொடுப்போம். இடம் கொடுத்து அந்த இறைவார்த்தையும் சிந்திப்போம். அந்த இறைவார்த்தையும் சிந்தித்து அந்த குற்றத்திலிருந்து முழுமையாக வெளிவந்து இறைவனுக்கேற்புடைய நல்லது கிறிஸ்தவ வாழ்வை வாழ தேவையான அருளை ஆற்றலை இந்த பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதம் நம்பிக்கையோடு நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தம் அடியாரின் வழியை காவல் செய்யும் இறைவா, எல்லா மக்களினத்தாரையும் உம் திரு அவையில் இணைத்திட தம் வாழ்வாள் வார்த்தையால் நற்செய்தியை எடுத்துரைக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவு மற்றும் பொது அவையினர் அனைவரும் அமைதியை அருளும் உம் பாதைகளை ஞானத்தோடு மக்களுக்கு எடுத்துரைக்கும் இறை தூதர்கள் ஆகிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையும் நேர்மையும் அன்பும் நிறைந்த இறைவா, திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறும் இந்நன்னாளிலே நாங்கள் அனைவரும் நற்செய்தியாம் இயேசுவை பின்பற்றி நெஞ்சில் தூய்மையும் நேர்மையும் கொண்டு கிறிஸ்தவ வாழ்வின் நிலை பேச்சினை பெற்றிடும் உயிருள்ள சாட்சிகளாகிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து நலன்களையும் அள்ளித்தரும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும்
ஆசீர்வதித்திடும். வேண்டிய வளங்களும் வரங்களும் உம்மால் பெற்று வாழ்வில் நிறைவு பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் உதவிடும் இறைவா, மாதா தொலைக்காட்சி உருபெற்று உயர்ந்திட பல்வேறு வகையில் ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நன்கொடையாளர்களையும் ஆசீர்வதியும். வாழ்வென்னும் பாதையில் செல்வமும் மேன்மையும் பெற்று என்றென்று உமது தயவில் வளமை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடன் நின்று உறுதியளிப்பவரே எம் இறைவா, உமது உரிமை சொத்தான எம் பங்கு மக்களை உமது தயவினால் நிறைத்தருளும். உமது ஞானத்தாலும் வலிமையாலும் உறுதி பெற்றவர்களாய், இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களாய், உண்மைக்கும் தூய்மைக்கும் சான்று பகர்ந்து பலமான பாலமான உமது உறவில் பெருமை பாராட்டக்கூடியவர்களாய் வாழ உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனுடைய பாதம் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இதோ மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுத்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து எல்லாவிதமான வளங்களையும் நலன்களையும் தந்து எங்களை நிறை ஆசிரால் நிரப்பிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளை எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே அழப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தந்தையே, என்று உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் தன் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த பெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது மது ஆட்சியை கொண்டாடி முடிமின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின் ஊழியம் புரிய தகுந்தவளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தொரு அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்தும் அது திருமுகலினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மோட்சராக்கினி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் திருமுழுக்கு யோவான், இவ்வுலகிலும் ஒக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் இணைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விரதங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை நீர் பாராமல் மதுதிராவையின் நம்பிக்கையை நோக்கி மது துள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் விழித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன்
யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதைக் கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயலாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலை தொடர்கின்றது.